ஒரு பிரபல இயக்குனர் வந்து அவர் எடுக்கிற படத்தை ப்ரொடக்ஷன்லேருந்து அந்த ப்ரீவியஸ் ப்ரொடக்ஷன் படத்தில் காப்பி பண்ண சீனை அப்படியே இதில் படத்தை காப்பி படத்தை பண்ணிடுவோம்னு நினைக்கும் போது ப்ரொடியூசர் அந்த டைம் வந்து வர்றாரு. அது அவருக்கு தெரியக்கூடாது, அவசரமாக அந்த சீனை மாற்றி அது புது சீனை மாற்றணுன்ட்டு அவசரமாக மாற்றி அந்த சீனை வந்து எப்படி மாற்றுறாங்க, அது என்ன படம், அது எந்த ப்ரொடியூசர் எந்த ப்ரொடக்ஷன்லேருந்து வர்றாங்க, இப்படி ஒவ்வொன்றா தெளிவாக சொல்கிறாரு. அது டைரக்டர் சொல்கிறாரு. ஒரு படம் ஒரிஜினலாக இதுதான் கதையை நல்லா முடிவு பண்ணியாச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு லைன் ஒரு இடத்துல மூவ் பண்ண மாட்டேங்குது. ஸோ ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு என்னடா பண்ணலாம் அப்படி யோசிக்கும் போது டெல்லி பெல்லின்னு ஒரு படம் வந்துச்சு. ஸோ டெல்லி பெல்லியில் ஒரு இன்ஸ்பிரேஷன் பண்ணி ஒரு லைன்லாம் பண்ணியாச்சு. இப்போது கும்பகோணத்தில் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். மற்ற எல்லா போர்ஷனும் முடிச்சு ஃபைனல் இந்த ஒரு போர்ஷன் போகிறோம். அந்த ஒரு போர்ஷன் மட்டும் மோரலஸ் அப்படியே டெல்லி பெல்லி மாதிரியே தான் அது. அந்த ஒரு சீக்வன்ஸ் டெல்லி பெல்லியில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழில் சேட்டை வந்துச்சு. அந்த பிரேம்ஜி வந்து கைதில் தொங்குவார், இவங்க வருவாங்க. கிட்டத்தட்ட இதே சீக்வன்ஸ் தான் நான் ஷூட் பண்ண போகிறேன். இது மாதிரி பெருசாக யோசிக்கல, இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை யோசிச்சிட்டோம். காலையில் தனஞ்சய் சார் வராரு. காலையில் தனஞ்சய் சார் ப்ரொடியூசரை வந்து இப்போ வாட்ச் தர வருவார், சும்மா வராரு. வரட்டும் சார், நாளைக்கு நம்ம டெல்லி பெல்லி சீனியர் சார் அப்படியே பிளான் பண்ணுறோம். அவர் பார்த்துட்டாரு. ஐயோ ஆமாம், ஏன்னா அவர் வர்றது பேமெண்ட் கொடுக்க வராது. என்னடா வம்பா போச்சு, ஏதாச்சும் மாற்றுவோன்ட்டு ஒரு அவசரமாக பண்ணுறேன். பண்ணிவிட்டு சரி முதல் இது வந்து இளவரசியாக கெட்டப் மாற்றுவோன்ட்டு லேடி கெட்டதாக போட்டலாம். இளவரசி பார்த்தீங்கன்னா கெட்டப் மாற்றி அதுக்கப்புறம் யோசிச்சிருந்தான். நீங்கள் படத்தில் கலகலப்பு ஒரு பார்த்துட்டீங்கன்னா தெரியும். மேக்கப் சொல்கிறாங்க, நாங்கள் இருக்கிறது கும்பகோணத்தில். சார் லேடி கெட்டப்னா விக்கெல்லாம் மெட்ராஸ்லேருந்து வரணும் சார், காலையில் லேட் ஆகிடும். ஐயோ என்னையா விக் இருக்குன்னா, அப்போ என்னோட ப்ரீவியஸ் ப்ரொடக்ஷனில் நகரம்னு ஒரு படம், அதில் வடிவேல் வந்து நடிச்சிருந்தார். வடிவேல் வந்து கமலஹாசன் கெட்டப் மாதிரி ஒரு ஸ்டெப் கட்டிங் விக்கெல்லாம் வச்சு பண்ணணும். அது வடிவேல் போட்டு வேறு கெட்டப் ஆகி போச்சு. அந்த விக்கு மட்டும் தான் சார் இருக்குது. ஐயோ ஒன்று பண்ணு, அந்த விக்கு வந்து ஸ்டெப் கட்டிங். அப்போ அதே மாதிரி விக்கு அந்த விக்கே வச்சிடலாம் இளவரசுக்கு. அடுத்த நாள் காலையில் பார்த்தோன்னே மிர்ச்சி சிவா தான் சொன்னார், அமிதாப் பச்சன் மாதிரியே இருக்காரு அப்படின்னாரு. அப்போ அமிதாப் மாமான்னு வச்சுக்கலாம். அந்த சீன் அப்படியே மாறிடுச்சு. அப்போ உருவானது தான் பார்த்தீங்கன்னா அந்த சார் சொல்கிற மாதிரி இந்த நாய் விஷயம் எல்லாமே அங்கே வந்து இம்ப்ரூவைசேஷன். அந்த ரவுடி அடிக்கிறதாகட்டும், இளவரசு வந்து அந்த அமிதாப் மாமா, இளவரசுக்கு வந்து பெரிய ஒரு சட்லே வந்துச்சு, ஒரு பெரிய ஒரு ரவுண்டே வந்தார் அந்த அமிதாப் மாமா வச்சுட்டு. அன்னைக்கு தனஞ்சய் சார் கும்பகோணத்துக்கு வராமல் இருந்தால் அமிதாப் மாமாங்கிறவரே இருந்திருக்க மாட்டார்.